நாட்டார்களும் பங்கு இறைமக்கள் இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள். முக்கிய நோக்கம் மதத்தோடு இணைந்து தான் நமது கலாச்சாரம், நமது பண்பாடு. மதம் வேறு, கலாச்சாரம் பண்பாடு வேறு அல்ல. மதத்தை பற்றி கொண்டு விட்டு எங்களுக்கு இந்த கலாச்சாரம் வேண்டாம், பண்பாடு வேண்டாம் என்று இல்லாமல் இந்த பண்பாடை மதிக்கணும், கலாச்சாரத்தை மதிக்கணும். இந்த மண்ணு தான் நமக்கு சோறு போடுது என்று அந்த இயற்கையை நேசித்து அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் மகிழ்கிறோம். அத்தாக இந்த நாளிலே நாங்கள் புதிய தலைமுறை குழந்தைகளுக்கும் நாங்கள் இந்த விழாவினை சிறப்பினை கற்றுக் கொடுக்கிறோம். அனைவருக்கும் நாட்டார்களும் பங்கு இறைமக்கள் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்தவங்களாக மாறினாலும் நாங்கள் நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தின்படி ஒவ்வொரு வருடமும் எங்கள் ஊரில் ஒரு 9 குழுக்களாக, அதாவது அன்பியம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அன்பியத்தின்படி நாங்கள் 9 பொங்கல் பானை வைத்து இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த தமிழரோட திருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மாட்டுப் பொங்கலும் எப்பவும் கொண்டாடுவோம். ஊரில் உள்ள எல்லா கால்நடைகளையும் குளிப்பாட்டி அதை அழகுபடுத்தி ஆலயத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த எங்களுடைய சர்ச்சு ஃபாதர் அந்த கால்நடைகளை ஆசீர்வதித்து எல்லாம் செய்வாங்க. நாங்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாலும் நம்மளுடைய தமிழரின் பண்பாட்டின்படியும் ஒவ்வொரு செயலையும் எங்கள் ஊரில் செய்கிறது ஒவ்வொரு வருடத்தோட சம்பிரதாயம். நாங்கள் எல்லா வருடமுமே அடுத்து காணும் பொங்கல் எல்லாரும் ஆலயத்துக்கு கடவுளை வழிபடுறதோட இயற்கைக்கு இந்த 3 நாட்களுமே நாங்கள் விவசாயிகள் என்கிறத நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் ஆனந்தமும் வளமும் அறமும் பெருக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பொங்கல் திருநாள் நல்வாழ்வு. வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்களை இதன் மூலமாக உலக மக்களுக்கு மகிழ்ச்சியோடு எங்கள் கிராம மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கிராமமானது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகா விட்லாபுரம் கிராமம் கீழ நாட்டார் குளத்தில் நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைவருமே, எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மக்கள் இருந்த போதிலும் நாங்கள் எங்கள் ஊர் சர்ச்சில் வச்சு தமிழர் பண்பாடுபடி நாங்கள் பொங்கலிட்டு எங்களுடைய மகிழ்ச்சியை எங்களுடைய சர்ச்சில் வச்சு நாங்கள் வெளிப்படுத்தி சந்தோஷமாக கிராம மக்கள் முழுவதும் சர்ச்சில் இருக்கிறோம். இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம், நாங்கள் விவசாய மக்கள், தமிழருடைய பண்பாடான விவசாயத்தை சேர்ந்து நாங்கள் வாழக்கூடிய மக்கள். அதனால நாங்கள் அந்த பொங்கல் திருநாளை மிகவும் சந்தோஷமாக எங்க கிராம மக்களோட உங்கள் அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.